நாங்கள் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை தாலுக்கா குருவானந்தர்லேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா எங்கள் குடிநீர் வந்து எங்களுக்கு வர வேண்டிய தண்ணி வந்து சரிவர வரல. அதாவது தண்ணி ரொம்ப கலங்களாக வந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து ஊர் தலைவர் எல்லோரும் சேர்ந்து தண்ணியில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வாட்டர் டேங்க் மேலே ஏறி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா அதில் வந்து மாட்டு சாணம் இருந்தது அந்த வாட்டர் டேங்க் மேலே டாப் பொசிஷனில். நெக்ஸ்ட்டு இளைஞர்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா இறங்கி உள்ளுக்குள்ளே வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. பார்த்திங்கன்னா அங்கே நிறைய மாட்டு சாணம் இந்த மாதிரி கட்டி கட்டியாக கிடந்தது. எல்லாருமே அதை பார்த்துட்டு அதை கொஞ்சம் அவங்க சாம்பிளுக்கு எடுத்துகிட்டு வாட்டர் டேங்கை வந்துட்டு ஊர்க்காரங்களை சேர்ந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து வெளியில் வந்து பார்த்தா அதில் மாட்டு சாணம் நிறைய கலந்துருந்தது. இதை குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக எல்லாருக்கும் வந்து டயரியா, கோல்டு, இந்த மாதிரி காய்ச்சல் இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஒரு வாரமாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோக்கலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஜிஹெச்க்கு போயிட்டுலாம் வந்திருக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். மேலிடத்திற்கு தகவல் கொடுக்கும்போது விஏஓ, பிடிஓ எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு சாம்பிள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்க தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுறோம், பண்ணிவிட்டு என்ன கலந்துருக்கு என்னென்னு பார்த்துட்டு அந்த சாம்பிள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பார்த்துட்டு என்ன இந்த மாதிரி தக்க நடவடிக்கை எடுப்போம், யார் குற்றவாளியோ அவங்க கண்டுபிடிச்சி தருவோம், உங்களுக்கான எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம் ஊர் சார்பாக பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வேணும். இந்த வாட்டர் டேங்கை க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல சுத்தமான எங்களுக்கு தண்ணி வேணும்னு நாங்கள் ஊர் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். என்னோடய பேர் ரம்யா. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இது பாருங்க, இப்போ வந்து அந்த சாணிலாம் எடுத்துட்டு கழுவி இருக்காங்க. அந்த பைப்பெல்லாம் பாருங்க எப்படி இருக்கணும். சாணியெல்லாம் எடுத்துட்டாங்க பாருங்க, சாணியெல்லாம் கழுவி விட்டாங்க. சாணிலாம் கழுவி எல்லாரும் தான் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கந்தராட தாலுக்கா சங்கனோடி தானே ரவி, இது குருவானந்தர். இது பார்த்தீங்கன்னா டைம் டேங்கில் ஃபுல்லாக வெறும் மாட்டு சாணியாக இருக்குது. ஃபுல்லாக மாட்டு சாணியாக இருக்குது. குடிநீர் தொட்டி இது. இந்த பாருங்க வெறும் மாட்டு சாணியாக அள்ளி போட்டிருக்க. இந்த பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்க கீழெல்லாம். வெறும் மாட்டு சாணி தான். பாருங்க அண்ணா அப்படியே உள்ளே இருங்க. அப்படியே ஒரு வீடு பாருங்க. இந்த பாருங்க எவ்வளோதுன்னா உப்பு இருக்குது. இந்த பாருங்க மாட்டு சாணியை, இதெல்லாம் மாட்டு சாணி எல்லாமே. இது இந்த பாருங்க ஊராட்சி மன்ற தலைவர் கீழே நிற்கிறாரு. கார்த்தி ஒரு கவர் எடுத்துருவா. இங்கே கிடக்கு, அங்கே சென்னை சில்ஸ் கவர் கிடக்கு பாரு தொட்டியில். ஆமாண்டி, இங்கே தம்பி இங்கிட்டு பாடுறா. அண்ணே அது எப்படி மாட்டுச்சாணி அந்த பைப்பில் இங்கே எப்படி மேலே எப்படி ஏறும்? எப்படி தலைவர் இப்படி சொல்கிறாரு? ஈரா கார்த்தி ஈரா அப்படியே ஆகட்டுறா. இது மாடு சாணியா இல்லையாடா? எடுத்து இது மாட்டு சாணியா இல்லையா? இல்லை நம்ம பரப்பு நம்ம இப்படி சொல்கிறாளுவா? இல்லை இதெல்லாம் எப்படி உள்ளடி வரும்? இந்த செத்தையில் எப்படி உள்ளடி வரும்? தண்டைக்குள்ள வருமா? மாடு சாணியா இல்லையா? ஓகே. இந்த பாருங்க இது எப்போ கலந்தது என்னன்னு தெரியல. மாட்டு சாணமாக இருக்குது. க்ளோஸ் பண்ணி பாருங்க. நான் தான் மேலே ஏறி பார்த்தது. நான் ஃப்ரெண்டு சகோதரர் எல்லாம் ஏறி மேலே பார்த்தேன். இதில் பாதி பீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த தண்ணி தான் நாங்கள் குடிச்சிருக்கோம். இன்னும் நிறையா இருக்குது. எல்லாம் பாதி பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க சாம்பிளுக்கு சொல்லி.
மாப்பிள்ள இங்கே ஃபுல்லாக கவர் பண்ணி சாமி கையில் இருக்கு.